ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ராகி கம்பு தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கான மெஷர்மெண்ட் என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு டம்ளரில் தான் மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற கப்புலையோ இல்லைனா இந்த காப்படிலாம் சொல்கிறாங்களோ அதில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன், அரை டம்ளர் ராகி எடுத்திருக்கேன். ராகி கொஞ்சம் சூடுன்றதால நம்ம இதோட மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஹாஃப் போதும். இப்போ இதில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிவிட்டு மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் வேறு எதாவது மில்லட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உளுந்து அளந்துக்கலாம். அரை டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ வெள்ளை உளுந்தாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஏன் கருப்புளுந்து எடுத்திருக்கேன்னா, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டண்ட்டாக அந்த வெள்ளை உளுந்து தான் யூஸ் பண்ணுறாங்க. அது அந்த அளவுக்கு சத்து கிடையாது. கருப்புளுந்து நம்ம யூஸ் பண்ணுறதால உடம்பு ரொம்பவே சத்தாகவும் இடுப்பெலும்பெல்லாம் நல்லா வலுப்படுத்தும். அதனால தான் நான் கருப்புளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நமக்கு ஊறணும். இப்போ இது நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேணாம். இந்த தண்ணியை யூஸ் பண்ணியே நம்ம மாவு அரைச்சிக்கலாம். இதே மாதிரி உளுந்த கைகளால் இப்படி பண்ணிங்கன்னா நல்லா தோலெல்லாம் உதிர்ந்து வந்துடும். இப்போ நான் உளுந்தை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கணும். 1-2 கருப்பு அந்த தோல் இருக்கணும், அப்போ தான் நல்லது. இப்போ நான் கிரைண்டரை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்துக்கோங்க. இது நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி தனித்தனியாக அரைச்சி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே நீங்கள் அந்த அரிசி கம்பு ராகியோட கலவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இது இட்லி பதத்துக்கு தான் நம்ம ஏற்ற மாதிரி தான் அரைக்கணும். ஆனால் இட்லிக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைப்போம். இது கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வடித்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா அரையட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாகவும் ஓடக்கூடாது. அந்த உளுந்து நமக்கு நல்லா கிளம்பி வரணும். இப்போ இது நல்லாவே அரைஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது நொரன்னு இருக்கக்கூடாது. லைட்டாக நொரணும் ப்ளஸ் சாஃப்டாகவும் இருக்கணும். இப்போ கையிலேருந்து நான் விட்டால் பாருங்கள் எவ்வளோ அழகாக கீழே போகுது. இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நாம் தோசை தான் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ நான் கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வழிச்சிக்கலாம். இது நம்ம கைகளால் வழிக்க முடியாது. ஸோ அதனால் நான் அந்த கிரைண்டருடைய பாத்திரத்தையே எடுத்து நான் இன்னொரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கைகளால் கரைச்சி விட்டுக்குங்க. நம்ம கையிலே சூடுத்தன்மை இருக்கிறதால அது நமக்கு நேச்சுரலாகவே நல்லா புளிச்சு கொடுக்கும். இந்த தோசைக்கு நல்லாவே புளிச்சு வந்துடும். இப்போ இதை நல்லா நம்ம கரைச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது 8 மணி நேரமாவது நமக்கு நல்லா புளிச்சு வரணும். அதனால் நான் இதை அப்படியே வச்சிடுறேன். தட்டு போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நாம் இயற்கையான முறையில் புளிக்க வச்சு நம்ம இந்த தோசையோ இல்லை இட்லியோ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இதில் கால்சியம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. இந்த கம்பும் ராகியும் நம்ம உணவில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு தானியம். இப்போ நிறைய லேடிஸ்க்கெல்லாம் கால்சியம் குறைபாடு, குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி வருது. அவங்கெல்லாம் ராகி கம்பு அவசியம் எடுத்துக்கணும். உடம்புக்கு ரொம்பவே சத்தானதும் கூட. கால்சியமும் இன்க்ரீஸ் ஆகும். வாங்க தோசைக்கல்லை வச்சிடலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா இந்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இழுத்தாலுமே அழகாக நமக்கு கிறிஸ்பியாக கிடச்சிரும். அந்த அளவுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் தோசை ஊற்றிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம்.
பொதுவாகவே தோசைக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ தோசையை திருப்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ஜஸ்ட்டு தூக்கி விட்டாலே போதும், அதுவாக அழகாக திரும்புது. இப்போ நல்லா திருப்பி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம தோசையை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். இந்த தோசைக்கு நான் ஒரு கார சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த சட்னியோட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் பார்க்குறேன்.